இந்த அப்புறம் நாளைக்கு இந்த வார்த்தைலாம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போதே சமைச்சு முடித்த உடனே ஒரு ஈர துணியை வச்சு கேஸை லைட்டாக தொடச்சி விட்டுட்டா அடுத்து கேஸை கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போதே வர பாத்திரத்தை அப்படியே கையோட கழுவி வச்சுட்டா 2 வேலையும் ஒன்றா பார்த்த மாதிரி இருக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் நான் எங்கள் அம்மா சொன்ன அட்வைஸை நான் கேட்டதே கிடையாது. காலையில் சாமானை சேரும்போது தோன்ற ஒரே விஷயம், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்குல்ல, மதியமும் இல்லைன்னா சாயந்தரம் கழுவிக்கலாம் அப்படின்றது. ஆனால் சாயந்தரம் வானவொன்னே தோன்ற விஷயம், நைட்டு சமைச்சிட்டு ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றா கழுவிக்கலாம், அப்பப்போ கழுவ வேணாம் அப்படின்றது. நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவ ஸ்டார்ட் பண்ணவே மணி 1 ஆகிடும். அது 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 இல்லை 3 ஆகிடும் மணி முடிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஏதோ டெய்லி வீடு க்ளீன் பண்ணுறவங்க கூட இவ்வளோ பெருமையாக இருக்க மாட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம கிச்சனுக்குள்ளேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன், நம்ம கிச்சன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு.